ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி மேலும் ஒரு 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு குரூப் 2ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட இன்னொரு ஹோம் பேஜுக்குள்ளே போகும். அதில் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறது. அதில் போனீங்கன்னாக்கா ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட பயனாளர் குறியீடு கடவுச்சொல் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப்சர் நம்பரை ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டுட்டு சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். அந்த கேண்டிடேட் டேஷ்போர்டில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே காட்டும். அதில் இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டு குரூப் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே அப்ளிகேஷன் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்போ ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் நம்பர். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு அது yet to be generated அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். இப்போ தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த நம்பர் வந்துட்டான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துட்டுனாலே 1 or 2 டேஸில் ஹால் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாக்க உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியில் அடங்கிய நேர்முக தேர்வு பதவிகளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போது 9/9/2024 வரைக்கும் அந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 அப்டேட்டும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுத்துருந்தாங்க. உங்களோட குரூப் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் 2 2A எக்ஸாமுக்கான ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்ஸுக்கான டெஸ்ட் ஷெடியூல் இப்போ போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்கான மேக்ஸ் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்மளோட நம்பர் 1 ஜாப் சைட் அப்படின்ற யூடியூப் சேனலில் மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். அந்த கொஸ்டின் பேப்பர் PDF வந்து நம்மளோட டெலகிராம் குரூப் ஓப்பன் டெலகிராம் குரூப் தான் தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ். அந்த டெலகிராம் குரூப்லையும் ப்ரொவைட் பண்ணுவோம். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் ப்ரொவைட் பண்ணுவோம். டெலகிராம் குரூப்பில் இருக்கிறவங்களும் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலகிராம் பேன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் இந்தியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. அதனால் வாட்ஸ்அப் சேனலுமே ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலகிராம் குரூப் லிங்க்கு, இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் PDF, அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். எடுத்து பார்த்துக்கோங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட் எல்லாத்தையுமே அதுலேயுமே கொடுப்போம். இந்த தேர்வு அட்டவணை எல்லாத்தையுமே இந்த PDFல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 2 2A எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே கொடுப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.